நெக்ஸ்ட் நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாத ராசி பலன்கள். மாத ராசியை பொறுத்தளவு நம்ம யாரை வச்சு நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவான் வச்சு தான். சூரிய பகவான் எந்த ராசியிலேருந்து எந்த ராசியில் இருக்காரு, மற்ற கிரகங்களின் கோச்சாரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் தான் பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கார். அதாவது இந்த மாத தொடக்கத்துல இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கிற சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கடகராசிக்கு போறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கடகராசியில ஏற்கனவே யார் இருக்காங்கன்னா, புதன் பகவான் இருக்கிறாங்க, குரு பகவான் இருக்கிறாங்க, சுக்கிரன் இருக்காரு. மேலும் இந்த சுக்கிரன் 4ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு. அந்த சிம்ம ராசியில தான் கேது இருக்காரு. ஓகேங்களா? இது புதன் பகவான் வக்ரகதியாகி 8ஆம் தேதி மிதுன ராசிக்கு போறாரு, அவருடைய சொந்த வீட்டுக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கும்பராசியில ராகு பகவான் இருக்கிறாங்க, மீனத்துல சனி பகவான் இருக்கிறாங்க, மேசத்துல யாரும் இல்லை. ஆனா செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னா ரிஷபத்துல இருக்காரு. இந்த மாதிரியான கிரகங்களின் கோச்சார அடிப்படையில இந்த மாதத்துல என்ன மாதிரியான ஒரு நல்ல பலன்களையும் மாற்றத்தையும் கொண்டு வருதுன்னு உங்க ராசியின் அடிப்படையில நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே ஒரு பொது பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய பிறந்த தேதி வச்சு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக ஆலோசனை தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இல்லை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அதன்படி உங்களுக்கு அதற்குண்டான ஜாதக ஆலோசனை உங்களுக்கு சொல்லப்படும். இது எங்களுக்கு ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி நேரம் எதுவுமே எனக்கு தெரியாது, என்ன பண்ணலாம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு பிரசனத்தின் அடிப்படையில் நம்ம ஜாதகம் பார்த்து சொல்லப்படும். பிரசனம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆர்டர் வச்சும் பார்க்கலாம். நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்வியான நேரத்தை வச்சும் அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக சொல்லப்படும். ஸோ உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் அனைத்துக்குமே தெளிவான பதில் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ கீழே உள்ள நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. தெளிவான உங்களுடைய ஜாதக பலன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். உங்கள் ராசிக்கு பொதுவாக பார்த்தோம்னா எல்லாமே ஒரு வருமானத்தை கொடுத்தாலும், தொழிலே ஒரு வருமானத்தை கொடுத்தாலும், வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தாலும் அதை தடங்களுக்கு அப்புறம் தடைக்கு அப்புறம் தான் கொடுக்குது. என்னப்பா எடுத்தோடனேவும் நல்ல வருமானம் கொடுத்தாலும் ஏன் தடையை கொடுக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நல்லா ஒர்க் பண்ணி நல்லா அது பாட்டுக்கு லைஃப் போய்கிட்டே இருந்துச்சு. அதன் மூலமாக சேவிங்ஸ் பண்ணுறது, அதன் மூலம் இடம் வாங்குறது, நிலம் வாங்குறதுன்னு ஓரளவு நல்லா நார்மலான லைஃப் போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம். அதாவது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காமல் போகாது, ஆனால் தடங்களுக்கு அப்புறம் கிடைக்கொண்டான அமைப்பு தான் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக ஒரு ஆதாயமும் அவங்க உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்குது. தந்தை வழி மூலமாக ஒரு திடீர்னு செலவு, இல்லை தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது, அதன் மூலமாக செலவு, பண விரயம், மருத்துவ செலவு மூலமாக பணம் விரயம் ஏற்படுவதற்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆனால் புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த புதிய முயற்சிகள் எடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல, கண்டிப்பாக எடுங்க, அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனாலும் தடையை தாண்டின ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. அதை ஒரு அனுகூலமாக தான் முடியும். நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன், ஆனால் எடுத்து வச்சனேவும் மண்டையில் தட்டி உட்கார வச்சிருச்சுப்பா, என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. பரவாயில்ல, ஒரு ஸ்டெப்பு தானே, நம்ம இன்னும் ஒரு 10 ஸ்டெப்பு 15 ஸ்டெப் எடுத்து வச்சு போய்கிட்டே இருப்போம். எத்தனை தடவை பின்னாடி வந்தாலும் மறுபடியும் முதல்ல இருந்து நம்ம எந்திரிச்சு நின்று நீங்கள் போய்கிட்டே இருக்கும்போது அந்த தடை எல்லாத்தையும் தகத்தெறிஞ்சு ஒரு அனுகூலமான ஒரு சூழலுக்கு போகிறதுக்குண்டான அமைப்பு தான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு தனுசு ராசி நேயர்களான உங்களுக்கு கொடுக்க போகுது. மேலும் வேலையில பணியாளர்கள் மூலமா ஒரு சின்ன பிரச்சனை வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு. அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபோன் மூலமோ இல்லை தகவல் தொடர்பு என்ன சாதனம் மூலமானாலும் சரி உங்களுக்கு ஒரு சுப செய்தி வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், அதன் மூலமா ஒரு சந்தோஷம், மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி ஒரு சூப்பரான கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போகுது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் இருவருக்குடைய ஒரு ஆலோசனை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயம், வீட்டிற்கு ஒரு பொருள் சின்ன பொருள் வாங்கணுமா இருந்தாலும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணி தான் நீங்கள் வாங்குவீங்க. உங்கள் வீட்டிலன்னு பார்த்தாச்சுன்னா தேவையில்லாத பொருட்களே இருக்காது. தேவையில்லாத நம்ம யூஸ் பண்ணுங்கிற பொருட்களை தேவையான பொருட்கள் மட்டும்தான் நீங்கள் வாங்குவீங்க. ஆடம்பரமான செலவு, ஆடம்பரமான பொருள் வாங்கணுங்கிறான அமைப்பே உங்கள் மைண்டில் யோசிக்கவே யோசிக்காது. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நகை ஆபரணம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பும்
உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுவே உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஏதாவது ஒரு நகை வாங்குவீங்க, ஏதாவது சீட்டு போடுவீங்க, அதற்குண்டான அமைப்பு உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. ஓகே, குழந்தைகளுக்கு படிப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தைகளுடைய படிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. இல்லைப்பா சரியாகவே படிக்க மாட்டேங்காங்க, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்காங்க, வீட்டில் ஒரு வேலை சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க, படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லை சொன்னாலும் இந்த ஜூலை மாதத்தில் அவங்களுக்கே அந்த மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, எப்படிப்பா இப்படி ஒரு மாற்றம்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை தான் இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறாங்க. ஆச்சரியத்தையும் அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறாங்க. பிள்ளைகள் மூலமாக ஒரு பேரும் புகழும். குழந்தைகள் கலந்துக்கிற போட்டிகள்லாம் அவங்க வின் பண்ணுறதுக்குண்டான அமைப்பு இந்த மாதத்தில் நிச்சயமாகவே இருக்குது. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களுடைய வெற்றி தான் அவங்கள தேடி வரும். ஓகே, ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறேன், ஃபாரின் இந்த மாதம் போகலாமா, அதுக்குண்டான அமைப்பு இருக்குதான்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக இருக்குது. அதுவும் சில தடைகளை தாண்டி தான் வரும். என்னப்பா எது எடுத்தாலும் தடையா, தடையை தாண்டி வெற்றியை தானே கொடுக்குது. தடை மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம பயப்படலாம். ஆனால் நம்மளுக்கு தடையை தாண்டி ஒரு வெற்றியை கொடுக்கும்போது போராடி பார்த்தா தான் என்ன அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு ஏற்கனவே வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அதோடு சேர்ந்து இப்போ உங்களுக்கு இந்த போராட்டம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே போராடுவீங்க. இது ஒரு பெரிய போராட்டமும் இருக்காது. ஒரு எவ்வளோ தூரம் நீங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் போகிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நிறைய ரிசல்ட் உங்களுக்கு வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக தான் இருக்கிறது. என்ன வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கைகிரீவர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வழிபாடு பண்ணுங்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கும், அதாவது கணவர் இல்லாதவர்களுக்கும், சிங்கிள் பேரண்ட்டுக்கும் நீங்கள் உதவி பண்ணுங்கள். அவங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க, அவங்களால கஷ்டப்பட்டு படிக்க வைக்க முடியலை, இல்லை ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு வரும்போது உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்களேன். அதன் பாதிப்பு கொஞ்சம் உங்களுக்கு போயிடும். இந்த பாதிப்பு, இந்த கவனமாக இருக்கிறது எல்லாமே, எச்சரிக்கை எல்லாமே போயிடும். ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னாலும் சரி உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நிச்சயமாக பண்ணுங்கள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கைகிரீவர் வழிபாடை மறக்காமல் பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும்.